Welcome to Vedas Vlogs. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is the one of the online shopping application now available on Play Store and App Store. BuyMode e-shopping app. வேதாஸ் விலாகில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சாரியை எப்படி நம்ம ஒரு ஏலைன் குர்த்தா தைக்கிறது அப்படிங்கிற சைடு ஓப்பன் வச்சு ஒரு டாப் ஒன்று எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த சில்க் சாரீ. இது கஸ்டமருடைய சாரீ, ஆல்ரெடி யூஸ்டு சாரீ தான். அது இதை அவங்க பொண்ணுக்காக திரும்ப காலேஜ் போயிட்டுருக்காங்க போல். அவங்க பொண்ணுக்காக ஒரு ட்ரெஸ் ஒன்று தைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது நல்ல ஒரு ராணி பிங்க்கில் ஒரு மல்டி கலர் காம்பினேஷனில் நல்லா இருந்தது. இதுதான் அதோட பல்லு. இடையில கொடி டிசைன்லலாம் பூ இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்க ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது கலர் எல்லாமே. இது சாரியில் ஸ்டிச் பண்ணது அப்படிங்கிறது தெரியாத மாதிரி ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதாவது அந்த ட்ரெஸ்ஸை அந்த பார்டர், அதாவது இந்த சாரியோட பார்டர் லைட்டாக பார்டரெல்லாம் தெரியாத மாதிரி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இதுக்காக லைனிங் 2.5 மீட்டர் எடுத்திருந்தேன். அது எதுக்குன்னா ஸ்லீவ் 3/4 கேட்டிருந்தாங்க. இதுதான் அதோட மெஷர்மெண்ட் டாப்ஸு. அது ஃப்ரண்ட்டில் பேட்ச் ஒர்க் பண்ண மாதிரி ஒரு சிப்பானில் கொடுத்துருந்தாங்க. 3/4 ஸ்லீவு. லென்த் அதிகமாக தான் இருந்தது. காலேஜ் வியருங்கிறதுனால ரொம்ப ஷார்ட் டாப்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சைடு ஓப்பன் வச்சு லென்த் அதிகமாக இருந்தது. இதுதான் அந்த சாரீ, ராணி பிங்க்கில் இருந்தது. இது இந்த பார்டர் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பார்டர் இல்லாத மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக க்ராஸாக போட்டால் லைன் க்ராஸாக வருங்கிறதுக்காக ஸ்ட்ரைட்டாக போட்டேன். சாரியை ஸ்ட்ரைட்டாக போட்டு தைச்சிருந்தேன். இது லைன் ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி ஆல்ரெடி ஒரு ஒரு ஃப்ரண்ட் டாப் கட் பண்ணிவிட்டு பேக் போர்ஷன் அது மேலே திரும்ப போட்டு அதே இதில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஸ்லீவுக்காக, ஸ்லீவும் அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்லீவும் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி. இது ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு சும்மா ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துக்கலாம். அது சாரியோட பார்டர் கொடுக்காம இடையில வர அந்த கொடி டிசைன் மட்டும் கொடுத்துக்கலாம், கொஞ்சம் ஹைலைட் பண்ண மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும்ன்ட்டு கொடுத்தாச்சு. அப்புறம் லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்லீவில் அந்த பார்டர் கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது, ரொம்ப சிம்பிளாக எலிகண்ட்டாக இருந்தது. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதை ஸ்லீவுக்கு அந்த டிசைனை மட்டும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டேன். 2 ஸ்லீவ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக் போர்ஷனுக்கு பல்லு டிசைனில் இருக்கிற டிசைனை ஒரு நெக்லஸ் மாடல் டிசைன் வச்சு கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது எதுக்கு இவ்வளோ பெருசுன்னா, அதை ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணலாம் அந்த பல்லு டிசைனை. ஏன்னா ரொம்ப ப்ளைனாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தைச்சாலும் அது நல்லா இருக்காதுங்கிறதுக்காக அந்த பல்லுவில் பேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி எடுத்துட்டேன். இப்போ லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ அந்த பல்லு டிசைனை பேட்ச் ஒர்க் பண்ணதை பண்ணி அதில் ஃப்ரண்ட் நெக் டிசைனாக கொண்டு வந்தாச்சு. இதுதான் அந்த டிசைனு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லீவெல்லாம் சைடு ஓப்பன்லாம் க்ளோஸ் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. இதுதான் அந்த ஸ்லீவும் அதோடைய நெக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. சிம்பிளாக இருக்கிற மாதிரி, அந்த மல்டி கலர் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதில் இன்னொரு டாப்ஸ் தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கீழெல்லாம் எந்த ஒரு பார்டர் எதுவுமே கொடுக்கல, சாரியோட பார்டர் எதுவுமே யூஸ் பண்ணலை. அது நெக்குக்கு பேட்ச் ஒர்க் பல்லுவும் ஸ்லீவுக்கு அதே. இதுதான் அதோட ஃபைனல் ரிசல்ட்டு. ரொம்ப நல்லா இருந்தது. அது ஸ்லீவுக்கு அந்த சாரியில் இருக்கிற பார்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் அந்த ஸ்லீவில் அந்த பல்லுவோட டிசைனும் அந்த இடையில ஒரு கொடி டிசைன் வச்சு அதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. கீழெல்லாம் எந்த டிசைனுமே கொடுக்காம ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சாரியில் ஸ்டிச் பண்ணதுங்கிற மாதிரி இல்லாமல் கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இதான் அதனோட ஃபைனல் அவுட்புட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.